எங்களை நேசிக்கின்ற பரம தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கர்த்தாவே, எங்க தேசத்துல தகப்பனே, பரவி வருகின்ற அந்த மதுபான பழக்கத்திற்காக நாங்க உங்க சமூகத்துல ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க தேசத்துல தகப்பனே, இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துக்களுக்கு அடிமைத்தனம் ஆண்டவரே அதிகமாய் பரவி கொண்டிருக்குது கர்த்தாவே. இந்த பாவ காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களை தேவன் நீங்க விடுதலை செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் கத்தாவே அப்பா, இது மது கடைகளோட எண்ணிக்கையும் அதிகமாக காணப்படுது. ஒரு காலத்தில் ஏதோ தெருவுக்கு ஏதோ ஒரு பெரிய பட்டணங்களில் ஒவ்வொரு இடங்களில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்க போனோன்னா எல்லா கடைகள்லையுமே மறைத்து வைத்து கூட மதுபானத்தை விற்கிற ஒரு நிலைமைக்கு எங்கள் தமிழகம் முன்னேறி கொண்டு இருக்குது. தேவனே, நீங்கள் இந்த நிலைமையை மாற்றி போடுங்கப்பா. பிரதமான நல்ல ஆள் நடமாட்டமுள்ள நல்ல சாலைகளில், முக்கியமான தெருக்களில், மக்கள் நடைபாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட இன்னைக்கு மதுபான கடைகள் அப்பா அலங்கோலமாக விரித்து இருக்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமையை மாற்றுங்க கர்த்தாவே. மதுபான கடைகள் எல்லாம் எங்கள் தேசத்துலேருந்து மூடப்படுவதற்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மற்ற ஜனங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கூச்ச சுவாபமே இல்லாமல் ஆண்டவரே, தைரியமாய் கிளப்புகள் எத்தனையோ எங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்காப்பா. பெருமையோடு அதை கைகளில் ஏந்தி ஆண்டவரே அதை குடித்து கொண்டு ஆண்டவரே ஒரு கூட்டமாய் தெரிகிறாங்களே கர்த்தாவே. இந்த ஜனங்களை நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. அப்பா, இது ஒரு காலத்தில் இந்த மதுபான பழக்கம் பாவம் குற்றம் அப்படின்னு சொல்லி இந்த நிலைமை மாறி இன்னைக்கு இது ஆண்டவரே ஒரு ட்ரெடிஷனாக மாறி போச்சப்பா. இதை குடிக்கிறது ஒரு பெருமையாக மாறி போச்சப்பா. எங்கள் ஜனங்களுக்குள்ள இந்த ஒரு குற்ற மனசாட்சியே இல்லாமல் ஆண்டவரே இந்த மதுபானத்தை குடித்து கொண்டு இருக்கிறாங்களே கத்தாவே. ஆண்டவரே, நீங்கள் அவங்கள சந்திங்க கத்தாவே. நிலைமையை அப்படியே தலைகளாய் மாறிவிட்டது தேவனே. ஆண்டவரே, பெரு நகரங்களில் ஆண்டவரே ஒரு ஜூஸ் எப்படி குடிக்கிறோமோ அது போலப்பா அந்த மதுபானத்தை அவங்க ஆண்டவரே குடிக்கிறாங்களே கத்தாவே. தேவனை அவங்களை சந்திங்கப்பா. ஆண்டவரே, கிராமப்புறங்களில் இன்னும் கள்ளச்சாராயங்கள் கூட எவ்வளவோ அதிகரிச்சுட்டு இருக்கு. அது மாத்திரமில்லை, இதுக்கு அடிக்ட் ஆகிற மக்களுடைய எண்ணிக்கை எங்கள் தேசத்தில் அதிகரிச்சு கொண்டே வருது கத்தாவே. தேவன் சந்திங்க கத்தாவே. அப்பா, எத்தனையோ நாங்கள் துயர சம்பவங்களை நாங்கள் கேட்குறோம்ப்பா. இதனால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க கத்தாவே. அது மாத்திரமில்லை, இன்றைய காலத்தில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆண்டவரே இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறது நாங்கள் கேள்விப்படுறோம்ப்பா. எத்தனையோ நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஆண்டவரே செய்தித்தாள்களையும் கத்தாவே தகப்பனே, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யூனிஃபார்மோடே கத்தாவே அவங்க இந்த மதுபான கடைகளுக்கு செல்கிறாங்க கத்தாவே. அதுக்கு அடிக்ஷன் ஆகிடுறாங்க கத்தாவே. அந்த டாஸ்மாக் சென்டர்லேயே அப்பா அவங்க மயங்கிலாம் கிடக்குறாங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு கொடூர நிலைமைக்குள்ள எங்கள் தேசம் போய்கொண்டு இருக்கே கத்தாவே. ஆண்டவரே, நீங்கள் சந்திங்கப்பா, எங்கள் மக்களை சந்திங்கப்பா. ஒரு உணர்வுல எழுதி நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, ஆண்டவரே, ஒரு காலத்தில் ஆண்கள் மாத்திரம்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை மாறி போச்சப்பா. பெண்களும் இதற்கு அடிமையாயிட்டு இருக்காங்களே கத்தாவே. பெண்களும் அப்பா சாராயத்துக்கு போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிட்டாங்களேப்பா. ட்ரெடிஷனாக போயிச்சே தகப்பனே. கலாச்சாரம் மாறி சீரழிந்து கொண்டு இருக்குது கத்தாவே. சிறு குழந்தைங்களும் அடிக்ட் ஆகுறாங்களாப்பா. அப்பா, அந்த நிலைமையை நீங்கள் மாற்றுங்க கத்தாவே. தேவனை நீங்கள் மனம் இறங்குங்க. எங்கள் தேச மக்களுடைய உள்ளங்களில் ஆண்டவரே ஒரு உணர்ச்சியை கொடுங்க கத்தாவே. குற்ற உணர்ச்சியை கொடுங்க. அவங்களோட பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆண்டவரே அவங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க கத்தாவே. எந்த ஒரு பாவ அடிக்ஷன்ஸும் எங்கள் தேசத்தில் பெருகக்கூடாது. தேசத்தில் தகப்பண்ணு ஆண்டவரே, இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க கத்தாவே. இதற்கு அனுமதி எங்கள் தேசத்தில் கொடுக்கக்கூடாது. அரசு ஊழியர்கள்ட்ட, அரசு தலைவர்கள் முதலத்தில் நீங்கள் அப்பா கிரியை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் நடத்துகிறவங்க உள்ளங்களை நீங்கள் கிரியை செய்யுங்க கத்தாவே. அதை அவங்க அப்பா க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, நீங்கள் இந்த எங்கள் மக்களை நீங்கள் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கைகள்லேயே அப்பா இன்னைக்கு பணத்தை நல்லா கொடுத்து விட்டுறாங்க கத்தாவே. ஆண்டவரே, பிள்ளைங்களும் எத்தனையோ காரியங்களில் பொய் சொல்லி பேரண்ட்ஸ்லேருந்து பணத்தை வாங்கி ஆண்டவரே இது தவறான வழிக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்களே. சின்ன வயசுலேயே அப்பா பாவத்துக்கு அடிமையாகிட்டு இருக்காங்களே கத்தாவே. இந்த பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சின்ன பிஞ்சு வயதில் அவங்க ஆண்டவரே வழி தவறாதவர் நீங்கள் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சினிமாக்கள் ஒரு காலத்தில் கெடுத்துட்டு இருந்துச்சுப்பா. ஆனால் இன்னைக்கு மதுபானம் கத்தாவே. வேலை கிடைச்சாலும் ஒரு சந்தோஷமான செய்தினாலும் துக்கமான செய்தினாலும் உடனே அப்பா அதுக்கும் ஒரு மதுபானத்தை தான் எடுத்துக்கிறாங்க கத்தாவே. நல்ல ஒரு வேலை கிடைச்சாலும் இல்லை நல்ல ஒரு வெற்றி கிடைச்சாலும் ஒரு வின் பண்ணாலும் பிறந்த நாள் என்று திருமண நாள்னு சொல்லி எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் மதுபானத்தை கிஃப்ட் பண்ண குடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. அது மாத்திரமில்ல, துக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் தோல்வி அடைஞ்சாலும் தோல்வியை மறக்கிறதுக்கு பண்ணுறாங்க. இறப்பு வீடுகள்லையும் அப்பா ஆண்டவரே
அந்த துக்கத்தை மறக்கிறதற்காக நாங்கள் இதை குடிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவரே மதுபானத்துக்கு அடிமையாகிறாங்களே இந்த மக்களை நீங்கள் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும் கத்தாவே. ஆண்டவரே இந்த பாவ உணர்வு எங்கள் தேசத்தில் இந்த அரசாங்கமே நீங்கள் தடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்றுவதற்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. எதிர்கால தலைமுறையினர் நல்லப்பா காப்பாற்றப்படணும் கத்தாவே. நீங்கள் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும்ப்பா அன்பின் ஆவியை நீங்கள் கொடுங்க. அந்த பாவ காரியத்தை எங்கள் மக்களை தூக்கி எறிவதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களிலும் தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதன் மூலம் ஏற்படுகின்ற வருமானங்கள் எங்கள் தேசத்துக்கு வேண்டாங்க தாவே. எங்கள் தேசத்துக்கு வேறு வகையில் நல்ல செழிப்பை நீங்கள் கட்டளையிடுங்க. எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த டாஸ்மார்க் மூடி தகப்பனே ஆண்டவரே. அதனால் எந்த ஒரு பண இழப்பு எங்கள் தேசத்துக்கு ஏற்படாதவாறு நீங்கள் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நேர்மையாய் உண்மையாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நாங்கள் செயல்படுவதற்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சரத்தினால் எவ்வளவோ பாதிப்புகள் ஏற்படுது. சரீரம் பலவீனம் அடைகிறது. உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எங்கள் ஜனங்கள் கத்தாவே இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் கிருபையாக இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எத்தனையோ இறப்புகள் இருக்குது. இதனால் அவங்க குடும்பமும் அப்பா ஆண்டவரே சந்திக்கப்படுது. இதே பாவ பழக்கத்தோடு அவங்க மரணத்தை சந்தித்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த நரகத்தை நோக்கி தான் கத்தாவே போக வேண்டி இருக்கும். ஆண்டவரே நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் ரட்சிப்பு கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பாவத்தின் ஆவிகள் பாவத்தின் கிரியைகள்லாம் ஆண்டவரே எங்கள் மக்களை விட்டு முற்றிலும் வெளியேறும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் சமுதாயத்தில் தகப்பனே ஒரு மாற்றத்தை நீங்கள் அருளி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாவம் இல்லாத ஒரு சமுதாயம் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல இந்த சாத்தானுடைய துரைத்திறங்களோடும் பொல்லாத ஆவிகளின் சேவைகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு போல எங்கள் மகள் கத்தாவே இந்த வேத வசனமாகிய வசனத்தை தகப்பனே பட்டயமாய் தங்களுடைய கரங்களில் எடுத்து சத்துருவின் கிரியைகளை அழித்து ஆண்டவரே இந்த மதுபானத்தை முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த போகிற தயவுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விரைவில் எங்கள் தேசம் மதுபானம் இல்லாத ஒரு தேசமாய் மது கடைகள் இல்லாத ஒரு தேசமாய் எங்கள் ஜனங்கள் பாவத்திற்கு அடிமைப்படாத ஜனங்களாக நீங்கள் மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காக எங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏற்படுத்துகிறோம். இயேசுவின் ஜெப கேள்வி பிதாவே. ஆமென்.